செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்து தமிழ்நாடு காவல்துறையில் வேலை செய்யும் காவலர் கோதண்டபாணி அவர்கள் தமிழ்நாடு மருத்துவர் அளித்த தவறான சிகிச்சையால் கோதண்டபாணி அவர்களின் பெண் குழந்தையின் ஒரு கால் அகற்றப்பட்டுள்ளது குறித்து தகவல் தெரிவிக்க வந்தார். மேலும் அந்த மருத்துவரை கைது செய்ய கோரி மனு அளிக்கவும் வந்துள்ளார். அவரை தலைமை செயலகத்தின் உள்ளே அனுமதிக்காமல் வெளியே அனுப்பியுள்ளனர். கோதண்டபாணி அவர்கள் தன்னுடைய துயரங்களை பத்திரிகை செய்தியாளர்களிடம் மனமுருகி கூறியுள்ளார். இதுல அக்யூஸ்ட் பாத்தீங்கன்னா மா சுப்பிரமணியம் அக்யூஸ்ட் தான். ஒரு குற்றவாளிய சட்டசபைக்குள்ள வச்சு அழக பாக்குற திராவிட மாடல் இது. எப்படி இது நடந்த விஷயம் தெரியும். எப்படி உள்ள உட்கார அழகு பாக்குற ஆளுநர்கிட்ட பல முறை கொடுத்து பார்த்துட்டோம். நடவடிக்கை எல்லாம் என்ன பண்ணிட்டோம். பிஜேபி கவர்மெண்ட் மறைமுகமா சொல்லி பார்த்துட்டாங்க. சார் பிஜேபி மூத்த தலைவர்லாம் இருக்காங்க. டாக்டர் தமிழிசை மேடம் இருக்காங்க. முன்னாள் ஐபிஎஸ் அண்ணாமலை சார் இருக்காரு. இவங்க எல்லாம் கேட்டு பாருங்க. இந்த குழந்தைக்கு இந்த போலீஸ் பிரச்சனை ஆச்சு. இது இயற்கையில கொடுக்குறாங்க. நேஷனல் சைல்ட் ரைட்ஸ் அப்ப இருந்த ஒரு ஆர்ஜி ஆனந்த் ரொம்ப பிஜேபி அவர் கொடுக்குறாரு. இது எப்படி சார் இது நியாயமா? ஒரு நாளைக்கு 5 முறை சொல்றீங்களே. உங்க பிஜேபி அரசு ஒரு குழந்தை குற்றம் பண்ணிருக்க. இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க கேளுங்க. இப்ப இருக்கக்கூடிய நாயனார் சார் இருக்காரு, அவர்கிட்ட கேளுங்க. பிரகாஷ் சார் இருக்காரு துணைத் தலைவர், அவர்கிட்ட கேளுங்க. பிஜேபி அரசு இந்த குழந்தைக்கு அஃபென்ஸ் பண்ணிருக்காங்க, அதாவது குற்றம் பண்ணிருக்காங்க. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள நமது பேஜை ஃபாலோ செய்து கொள்ளவும்.